வணக்கம் நண்பர்களே. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே திமுக அரசு மிக மிக கேவலமாகவும் தாழ்வாகவும் நினைத்து அது கையாண்ட விதமே முற்றிலும் தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இறையாண்மை கொண்ட நாட்டில், சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாட்டில் இப்படி கையாண்டிருக்கக்கூடாது. அந்த அமைச்சர்கள் நேர்காணலில் செய்தியாளர்கள் கொடுத்த பேட்டியின் போது உடல் மொழி, பேசும் ஆணவம் கொண்ட முகபாவம், பேசும் வார்த்தைகளில் எதுவும் உண்மையின்மை என்று பல தவறுகளை இந்த திமுக அரசு செய்திருக்கிறது. இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. காரணம், நான் நடுநிலையோடு தான் கூறுகிறேன். இதையெல்லாம் இப்போது வெட்ட வெளிச்சத்துக்கு நான் சொன்னதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களாக போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையை வைத்து, நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்திவிட்டு யாரோ ஒரு சிலரை அழைத்து சென்று முதல்வர் அறிவித்த திட்டங்களை எல்லாம் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களை ஊர்வலம் வர வைத்து காலை சிற்றுண்டி கொடுத்து ஒரு பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு மக்களை ஏமாற்ற பார்த்தாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, போனது யாருமே போராட்டக்குழு கிடையாது. அப்போ இப்போ மக்களை குழப்புறதுக்கு போராட்டம் பண்ணவங்கெல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க, கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க, வேலைக்கு திரும்பிட்டாங்க, இந்த போராட்டம் நிறுத்தப்பட்டது அல்லது அவர்கள் கைவிட்டார்கள்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க இந்த திமுக அரசு முயற்சி செய்து கொண்டு செய்தது. இப்போ அது அம்பலமாயிடுச்சு. விகடன் குழுமத்தில் இருக்கிற விகடன் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள், முதல்வரை சந்தித்தவர்கள் வேறு, நாங்கள் வேறு. இது என்ன நாடகம்? ஏற்கனவே தேன்மொழின்னு எங்கேருந்தோ வந்த காஞ்சிபுரத்துலேருந்து இவங்க கட்சிக்காரங்களை கூட்டு வந்து புகார் கொடுக்க வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஒரு உத்தரவை வாங்கி அந்த உத்தரவை வச்சு இவங்களை அப்புறப்படுத்தியாச்சு. இது ஒரு நாடகம். இரண்டாவது நாடகம், முதல்வரை சந்தித்தவர்கள் யாரும் போராடியவர்கள் அல்ல. அப்போ மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. இந்த சங்கத்தினோட பெயரை மட்டும் போட்டு இந்த சங்கத்தில் இருந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இந்த சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான நாடகத்தை, ஒரு போலியான உருவத்தை, குழப்பமான ஒரு சூழலை மக்கள் மத்தியில், குழப்பமான ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்கிறது. இப்படி குழப்பமும் நாடகமும் செய்யும் ஒரு அரசு திரும்ப ஆட்சிக்கு வரலாமா? நான் ஏதோ அதிமுகவோ பிஜேபிக்காவோ பிரச்சாரம் பண்ணலை. இந்த ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். காரணம், குழப்பங்களும் நாடகங்களும் யார் செய்வது? அரசாங்கமாக செய்வது. அரசாங்கத்திற்கு இந்த செயலை செய்வதில் கொஞ்சமும் வெட்கமும் இல்லை, கொஞ்சமும் பயமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.